ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து 10,000க்கு மேலே வந்து போய்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போமா. இப்போ கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2025 கடைசியில் இந்த கோல்டன் மென்சர்ஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க 3,700 வந்து ரீச் ஆயிரும் டாலரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா 4,000 வந்துடும். அப்போ நமக்கு 10 கிராமே பார்த்தீங்க அப்படின்னா 1,55,000. அப்போ 1 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 15,500 வந்துடும் 2026 இறுதியில் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போயே கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வந்துருச்சு. கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணலாம், எதுலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி சொல்லி சேனலில் வந்து லாங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணணும், ஐயோ இவ்வளோ கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எப்படா சேவ் பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் கோல்டு ரேட்டு வந்து திரும்பி பழையபடி 9,000 8,000 வருமா அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் எது சேவ் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு டிஜி கோல்டாவது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2 கிராம் 3 கிராம் அந்த மாதிரி வந்து நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை உங்கள்கிட்ட நகைலாம் இருக்குது, இருந்தாலும் நான் அடகு வச்சுட்டேன் அப்படின்னாலும் இந்த அடகு நகையை வந்து கண்டிப்பாக வந்து மீட்டுருங்க. ஏன்னா வந்து ஏலத்தில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப லாஸு. உங்களுக்கு கண்கூட தெரியும். ஏன்னா இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 122% வந்து அதிகமாக இருக்குது கோல்டு ரேட்டு. இது வரைக்கும் இப்படி வந்து ஹையஸ்ட் ஆனதே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். வெளிநாட்டிலுமே வந்து கோல்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டு எல்லாத்துலேயுமே வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த சாட்சி இந்த வீடியோ பார்த்துட்டுமே வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ சேவ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருங்க, ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சி டார்கெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ண முடிவு பண்ணியிருக்கீங்களா, அவங்க வந்து இது ஸ்டாப்பே பண்ணாதீங்க. ஐயோ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால் நான் சீட்டு போட மாட்டேன், அதனால் வந்து நான் டிஜி கோல்டில் வந்து சேவ் பண்ண மாட்டேன், கோல்டு காயின் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போயுமே வந்து லாஸ் ஆகாது. அதுவும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸே ஆகாது. நீங்கள் இப்போ வாங்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் கழித்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடகு நகை எப்படியாவது மீட்டுருங்க. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து உங்கள் பழைய கோல்டை வந்து மாற்றாதீங்க. மாற்றிட்டு அடிக்கடி புதுசு வந்து எடுக்கணும். அது நல்ல கண்டிஷனில் இருக்குது, இருந்தாலும் நம்ம 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணலாம், இருந்தால் நான் மாற்றுவேன் அப்படின்ட்டு அடிக்கடி வந்து மாற்றாதீங்க. அப்படியே உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ வாங்கணும்னு நினைப்பீங்களா, அதே ரேட்டுக்கு வந்து நீங்கள் கோல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 11 மந்த்து கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். எப்படியுமே கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.